ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி கேட்டியா சாஃப்ட்வேரில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஸ்கெட்ச் தான் நம்ம போட போகிறோம். இந்த ஸ்கெட்சை ஜஸ்ட் ஸ்லாட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த இன்னர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்கெட்சை போட்டுட்டு தென் அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா டயா 4, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 68. ஐ மீன் இங்கேருந்து இது வரைக்கும் இதோட ஆர்க் ரேடியஸ் 12.5, இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் 24.5. அதேமாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 36.3 வரும். தென் அதேமாரி இந்த பாயிண்ட்லேருந்து தேர்ட் டிஸ்டன்ஸ் 53.2, ஃபோர்த் டிஸ்டன்ஸ் 63.5. அதேமாரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 9 இந்த இடத்துல கொடுத்துருப்பான். ஐ மீன் இந்த இதுக்கும் 9 வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா 3 ரேடியஸுமே 5 தான். தென் இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். உங்கள் கேட்டியா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு அதில் பார்ட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துங்க. பார்ட் நேம் எது வேணாலும் இருக்கட்டும், உங்கள் விருப்பத்துக்கு அது மாதிரி பார்ட் நேம் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைட் ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த்து கரெக்டாக 68 வரும். செக் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இப்போது 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்க் போடுங்க. ஐ மீன் ஓகே. தென் இப்போ ஜஸ்ட் இப்போ டைமென்ஷன் கொடுக்கலாம். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 12.5 வரும் கரெக்டாக. தென் இப்போ எகைன் லைன் எடுத்து அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட்டு லைன் போடுங்க. டைமென்ஷன் கொடுத்து அந்த ப்ரொஃபைலை டிஃபைன் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஜஸ்ட் ஓகே, இப்படி ஒரு ஆர்க்கு. தென் எகைன் ஒரு லைன் எடுத்துக்கிட்டு சேம் ஒரு ஓகே. தென் எகைன் ஒரு ஆர்க் வரும். தென் எகைன் லைனு. அந்த ப்ரொஃபைலை ஜஸ்ட் ஸ்லாட் ஆப்ஷனுக்காக அந்த ப்ரொஃபைலை வரைஞ்சிக்கிறோம், அவ்வளோதான். ஸ்லாட்னால் வேறு ஒன்றும் இல்லை, எல்லா சாஃப்ட்வேரில் பார்க்குற மாதிரி ஸ்வீப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதுதான் கேட்டையில் ஸ்லாட்டுன்னு இருக்கும். நேம் மட்டும் வேறையாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அது செய்கிற ஒர்க் எல்லாமே ஒன்று தான். ஜஸ்ட் ப்ரொஃபைலில் அந்த பாத்தில் ஸ்வீப் ஆகும் கரெக்டாக. இங்கே ஸ்லாட் ஆகும். ஜஸ்ட் இப்போ டைமென்ஷன் கொடுக்கலாம். இது கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் டேன்ஜென்சிக்கு. சேம் அதேமாதிரி இந்த லைனையும் இந்த ஆர்க்கையும் செலக்ட் பண்ணி டேன்ஜென்சி கொடுங்க. அதேமாதிரி இந்த லைனையும் இந்த ஆர்க்கையும் செலக்ட் பண்ணி டேன்ஜென்சி கொடுங்க. ஓகே, எல்லாமே இப்போ டேன்ஜென்சி கொடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ரேடியஸ் 5, எல்லா 3 ரேடியஸுமே 5. இங்கேயும் 5 கொடுக்கணும், இங்கேயும் 5 கொடுக்கணும். தென் இப்போது ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன் கொடுங்க. இது 5.6. ஷிஃப்ட் அழுத்தினா தான் இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன் வரும், இல்லைனா அது டைரெக்டாக ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கும். சேம் அதேமாரி இந்த ஆர்க்குக்கும் இது 10.5 சம்திங். ஓகே, தென் இப்போ டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் கரெக்டாக. ஜஸ்ட் நான் ரெஃபரன்ஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டுக்கிறேன். இந்த லைனில் இருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24.65 நினைக்கிறேன். ஓகே, 5. சேம் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஆர்க்குக்கு 36.3. நான் ஸ்கெட்சை பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன். தென் இதுக்கு டைமென்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 58ன்னு நினைக்கிறேன். ஓகே, 53.2. இதோட டோட்டல் இது பார்த்துட்டிங்கன்னா 63.3 வரும் கரெக்டாக. இதோட எண்டு கரெக்டாக சொல்லணுன்னா. தென் இப்போது கீழே இருந்து இதோட டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 9. இப்போ நம்ம போட்டது ரைட் பிளேனில் தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் பிளேனில் தான் ஸ்வீப்போட அந்த ப்ரொஃபைல் போட போகிறோம். இப்போ போட்டது பார்த்து ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிட்டு
சென்டர் டு ஃபிட் கொடுத்துக்கோங்க. தென் இப்போது ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், இது வந்து டயாமீட்டர் 4 வரும் கரெக்டாக. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்லாட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிடுச்சு. இந்த நம்ம கருவை சூஸ் பண்ணிட்டா சென்டர் கர்வ். நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா மெர்ஜ் ரிப்பன் கொடுத்தீங்கன்னா அது வந்து மெர்ஜ் ஆகிக்கும். ஜஸ்ட் ப்ரிவியூ பார்த்துட்டு ஓகே கொடுத்துங்க. தென் இதுதான் ஸ்லாட் ஆப்ஷன். நான் ஜஸ்ட் எல்லா பிள்ளைனையும் ஹைட் பண்ணி ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு ரிப்பு தான் இருக்குது ட்ரீயில். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லாட் ஆப்ஷன். இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.